கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே. நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனப்பா, ஒருவர் உம்மை போல இல்லை ஆண்டவரே. நீர் என்றும் மாறாதவர் ராஜா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வேயில் உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மனம் ஆழம் என்ன நீரறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். என் மனம்
மனம் ஆழம் என்ன நீரறிவீர். என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலம் தருவீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலம் தருவீர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே உமக்கே. என் தாழ்வில் என்னை நினைத்தவரே, என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும். நான் வெட்கப்பட்ட சகல தேசத்தில் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறவரே, நன்மைகளை எதிர்பார்த்து உதவுகிற இந்த உலகத்தில் எந்த நன்மையும் எதிர்பாராமல் எனக்காகவும் நீ ஜீவனையே தந்தீரே. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. உமக்கே புகழ், உமக்கே துதி, உமக்கே துதி. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தரே, உம்மை போல எங்களை மாற்றும் ஐயா. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனு வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனு வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
Oh Jesus, we worship the Lord. இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா நீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர். ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. இயேசுவே, நீரே எல்லா நாமத்திலும் மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பதாக முழங்கும், எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord. Hallelujah. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிந்துவிடக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடியவே. ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க, நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise be to God. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். We lift up your holy name Jesus. We worship you Lord. Oh hallelujah hallelujah. பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலும் கூட எல்லாரையும் வாழ்த்துகிறோம். திருச்சபையாகிய நம்ம எல்லாரும் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நம்மை ஆசீர்வதிக்கிற உயர் ஸ்தலங்களிலே நம்மை நடக்க பண்ணுகிறார் என்று சொல்லி இந்த வருடங்களிலே நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் மேலாக கர்த்தர் நம்மை கொண்டு போவாராக. எல்லா பிரச்சனைகளையும் நம்முடைய கால்களின் கீழாக ஆண்டவர் மிதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அது மாத்திரம் எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால் நம்முடைய கால்கள் மான்கால்களை போல மாறுகிற வேலையிலே பிரியமானவர்களே. நம்முடைய கால்கள் ஆண்டவர் மான்கால்களை போல மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த காரியங்களாம் நாம் பார்ப்போம். கண்டிப்பாய் நிச்சயமாய் உறுதியாய் ஆண்டவர் நம்முடைய கால்களை மான்கால்களை போல ஆக்கி உயர் ஸ்தலங்களை நம்ம நடக்க பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு உறுதியான விசுவாச வாழ்க்கையை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்க அவர் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து பிரியமானவர்களே, இன்றைக்கு பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய உன்னதமான தேவன் என்று நாம் பார்க்க போகிறோம். ஹாபக்குக் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை உணர்ந்து கொண்டார். அவருடைய ஆரம்ப ஊழிய நாட்களிலே நாம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவர் அநேக காரியங்களை குறித்து தேவனிடத்திலே அவர் முறையீடுகளை செய்து கொண்டிருந்தார். அநேக கம்ப்ளைண்ட்ஸ் ஆண்டவருக்கு கொண்டு வந்தார். தன்னை சுற்றி நடக்கிற சம்பவங்களை குறித்து ஆண்டவரிடத்திலே அவர் முறையீடு செய்தார். நம்மை சுற்றி நடக்கிற சரியில்லாத நியாயக்கேடுகளை எல்லாம் குறித்து அவர் ஆண்டவரிடத்திலே முறையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னும் ஏன் பதில் கொடுக்காமல் இருக்கிறேன், இன்னும் ஏன் நியாய தீர்ப்பு செய்யாமல் இருக்கிறேன், இன்னும் நியாய பிரமாணங்களை எல்லாம் ஜனங்கள் மீறி கொண்டிருக்கிறார்கள், யாரும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கவில்லை, எல்லாரும் தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் அநேக குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்தார் பிரியமானவர்களே. ஆனாலும் இன்றைக்கு இந்த நாளிலே நாமும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவருடைய காரியங்களை முன்னிட்டு நாம் சூழ்நிலைகளை பார்த்து தேவனை பார்க்க தவறி இருக்கலாம் பிரியமானவர்களே. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆபத்துக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் தன்னை சுற்றி நடக்கிற இந்த சம்பவங்களாலே இடறி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தன்னை ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்காக அவர் சம்பவிக்காததை குறித்து அவர் தனக்குள்ளாக அநேக போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஹாபக்குக் தன்னுடைய இந்த 3ஆம் அதிகாரத்திலே அவர் எவ்வளவாய் மாற்றப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலே அவர் முறையீடுகளை செய்தார். 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் அவருக்கு பதில்களை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த 3ஆம் அதிகாரத்திலே இந்த முதல் அதிகாரத்தை வைத்து 2ஆம் அதிகாரத்தை வைத்து அதில் நடக்கிற சம்பவங்கள் நிமித்தம் ஆபக்குக் தன்னுடைய வாழ்க்கையிலே இப்போ ஒரு புதிய ஆபத்துக்காக வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் புதிய நிலைமையிலே வந்திருக்கிறதாக பார்க்கிறோம். அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அவர் தன்னுடைய சூழ்நிலைகளிலிருந்து எவ்வளவாய் விடுவிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆபக்குக் ஒரு நல்ல கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஊழியக்காரராக இருந்தார் என்று சொல்லி 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். காரணம், சுற்றி நடக்கிற அநியாயங்களை குறித்து நீதி நியாயங்களை புரட்டுகிறவர்களை குறித்து அவர் வைராக்கியம் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு ஊழியக்காரர், தீர்க்கதரிசியாக இருந்தார். இன்னும் பாடல்கள் நடத்துகிற கோய லீடராக இருந்திருக்கிறார் என்று சொல்லி கூட நம்ம 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. அவர் பாடல்களினாலே விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ தெரிகிறது என்று சொன்னார். ஆபக்குக் அந்த நாட்களிலே ஆண்டவருக்கு மிகவும் உண்மையும் உத்தமமாய் ஜீவித்த, தன்னுடைய ஊழியத்தை நேர்த்தியாய் செய்த ஒரு நல்ல மனிதராக, நல்ல நீதிமானாக இருந்தார். ஆனாலும் அவர் அவருடைய நீதியை காட்டினார். அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பரிசுத்த வாழ்க்கை காட்டினார். இன்னும் ஒரு படி மேலே ஆண்டவருக்கு பிரியமாய், இன்னும் ஆண்டவருக்கு ஏற்ற நிலையிலே, இன்னும் தன்னிடத்திலே காணப்படுகிற குறைகளை நீக்கி இன்னும் ஆண்டவரிடத்திலே அவர் கிட்டி சேர்ந்தார். அதுதான் இந்த 3ஆம் அதிகாரத்துமாக பார்க்கிறோம். இந்த 3ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம்.
ஹாபக்குக் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஹாபக்குக் chapter 3 verse 2. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்மை கிரியைகளை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். இந்த வசனத்தை குறித்துதான் இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். இந்த இடத்திலே 4 விதமான குறிப்புகளை நான் எடுத்திருக்கிறேன். இந்த 4 குறிப்புகள் பிரியமானவர்களே, இந்த 4 விதமான பகுதிகளில் இன்றைக்கு நாம் நம்மை சரி செய்து கொள்ள போகிறோம், நம்மை ஒப்புக் கொடுக்க போகிறோம், நாம் இன்னும் தேவனிடத்திலே கிட்டி சேர போகிறோம். ஹாபக்குக் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். Lord, I have heard of your fame. ஆண்டவர் தன்னை குறித்து வெளிப்படுத்தினதை இந்த இடத்திலே ஹாபக்குக் நான் கேட்டேன், பார்த்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். இன்னும் இங்கிலீஷ்ல வேற காரியங்களை இன்னும் வேற விதமாக அவர் எப்படி சொல்லியிருக்கிறார் என்று இன்னும் அநேக டிரான்ஸ்லேஷனை நாம் பார்க்கும் பொழுது, இங்கே ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஆண்டவர் அவருக்கு the report of you அப்படின்னு சொல்லிப்பாங்க. இன்னும் ஆண்டவருடைய முழுமையான அந்த அதிசயமானவைகளை எல்லாம் இங்கே ஹாபக்குக் கேட்டார் அப்படின்னு சொல்லிப்பாங்க. காரணம், 2ஆம் அதிகாரத்திலே அவர் தன்னை பற்றி சொல்லின அந்த விவரங்கள், அவர் எவ்வளவு மகத்துவமான தேவன், அவர் எவ்வளவு அதிசயமானவர், அவர் செய்கிற காரியங்கள் எவ்வளவாய் எப்படியெல்லாம் நடக்க போகிறது. காரணம், நியாயத்திற்கு கொண்டு வருகிற அந்த அவிவிசுவாசிகளை வைத்து, அதாவது அந்த புறஜாதிகளை வைத்து ஆண்டவர் அந்த புறஜாதிகளுக்கு இப்படியெல்லாம் நியாயத்திற்கு கொண்டு வர போகிறார். தன்னுடைய ஜனங்களுக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கிற தன்னுடைய ஜனங்களுக்கு எப்படி நியாயத்திற்கு கொண்டு வருகிறார். அதே வேளையிலே தம்முடைய ஜனங்களை சிறுமைப்படுத்துகிற அந்த புறஜாதிகளையும் ஆண்டவர் இந்த உலகத்திலே எப்படி நியாயத்திற்கு போகிறார் அப்படி எல்லாம் சொல்லி அவருடைய மகத்துவங்களையும் எண்ணி முடியாத ஆச்சரியமான அவருடைய ஆலோசனைகள்லாம் கேட்ட பொழுது பிரியமானவர்களே, ஹாபக்குக் இங்கே மிகவும் தன்னிலே அவர் வியப்பாய் அநேக தன்னை அமேசிங் ஆகி அவர் என்ன செய்கிறார், இந்த சீகாயோனில் பாடின விண்ணப்பம் அப்படின்னு சொல்லுகிற இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்ப பாடலை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த விண்ணப்ப பாடலை அவர் ஆரம்பிக்கும் பொழுது அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், முதல் காரியம் அவருடைய வெளிப்பாடு. I have heard of your fame. தேவனுடைய வெளிப்பாடு, the revelation of God, அந்த காரியத்தை ஆண்டவர் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது காரியம் என்னவென்று சொன்னால், I stand in awe of your deeds, Lord. அதாவது எனக்கு பயம் உண்டாயிற்று அப்படி என்று 2வது காரியத்திலே நாம் பார்க்கிறோம். சோ நான் இந்த வேளையிலே எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், the Lord I do fear அப்படி என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல afraid of you அப்படி என்று சொல்லப்படுது. பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தின வேளையிலே ஹாபக்குக் அதை பார்த்து பயந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு பயபக்தியின் உச்சகட்டத்திலே ஆண்டவரை அவர் பார்க்கிறார். முதலாவது காரியம், ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவர் வெளிப்படுத்துகிற காரியத்தின் நிமித்தம் இந்த ஹாபக்குக் ஒரு பயபக்தியின் உச்சகட்டத்தை நோக்கி போயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது காரியம், repeat them in our day, in our time, make them known. அதாவது, கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்கப்படும். முதலாவது காரியம் என்ன? 3வது காரியம் என்னவென்று சொன்னால், revive and make them known. So உயிர்ப்பியும் அந்த காரியங்களை எங்களுக்கு இந்த வேளையிலே அதை எங்களுக்கு விளங்க பண்ணும் அப்படி என்று சொல்லுகிற 3வது காரியம். 4வது காரியம் என்னவென்று சொன்னால், in wrath remember mercy. அதாவது ask for God's mercy. கோபித்தாலும் இரக்கத்தை விளங்கப்படும். இப்படியாக 4 விதமான குறிப்புகளை தான் இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். முதல் காரியம் என்னவென்று சொன்னால், heard of your fame, report of you, all about you.
I have heard about you, Lord. உம்மை குறித்ததான எல்லா காரியங்களையும் எனக்கு விளங்க பண்ணி இருக்கிறேன், எனக்கு தெரியப்படுத்த இருக்கிறேன் அப்படின்னு என்று சொல்லுகிற இந்த முதல் காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தேவன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீர் செய்கிறதை எண்ணி ஆராய முடியாது அப்படின்னு சொல்லி, எண்ணி முடியாத ஆராய்ந்து முடியாத காரியங்களை தான் நம்முடைய ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். அவர் ஆலோசனையின் கர்த்தர். அவர் செய்கிற காரியங்களை ஆராய்ந்து நம்மால் அறிந்து கொள்ள முடியாதவர்களா இருக்கிறார். இன்னும் இடத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல, அவருடைய வழிகள் நம்முடையது அல்ல. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் அதன் முடிவோ மரணம் என்று சொல்லிப்பார். அப்போ நாம் நினைக்கிற மிகவும் பெர்ஃபெக்டான முழுமையான ஒரு நல்ல காரியத்தை நாம் நல்ல காரியம் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது அப்படி இல்லை. பிரியமானவர்களே, எபிரேயர் 1வது அதிகாரத்தில் நாம் பார்ப்போம். Hebrew chapter 1 verse 2, 3, 4 and 6. எபிரேயர் 1வது அதிகாரம் வசனம் 2 நாம் வாசிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவலம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் இந்த அண்ட சராசரம் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அறிவு, பிரியமானவர்களே, இன்றைக்கு இல்லாதபடினால்தான் ஜனங்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். இயேசுவே தேவன் என்று ஏன் அறிக்கை செய்ய முடியாமல் ஜனங்கள் இருக்கிறார்கள். இனி கிறிஸ்தவர்களாகிய திருச்சபையில் நாமும் கூட அநேக வேளையிலே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ற அந்த உன்னதமான அனுபவம், அந்த விளங்குதல் இன்னும் நமக்கு இல்லாமல் இருக்கிறதுனாலதான் பிரியமானவர்களே, அநேக வேளையிலே நாம் சோர்ந்து போகிறோம். அநேக வேளையிலே நாம் கர்த்தரிடத்திலிருந்து பின்மாற்றத்துக்குள்ளாக போகிறோம். தேவனை விட்டு நாம் விலகி போவதற்கு காரணம் என்ன? இன்னும் வேற தேவனை காட்டிலும் வேற விசேஷமான காரியங்களை நாம் ஏன் சிக்கிக் கொள்கிறோம்? தேவனை ஏன் புறக்கணிக்கிறோம்? பிரியமானவர்களே, காரணம் அவர்தான் மூலமாகத்தான் இந்த உலகங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்ற முழுமையான ஒரு விளக்கம் இன்னும் நமக்கு புரியாமல் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆபத்தும் இதை புரிந்து கொள்கிறார். அடுத்ததாக இன்னும் வசனங்களை வாசிப்போம். 3வது வசனம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொர்பமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். இயேசு கிறிஸ்துவே அந்த வசனமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தம்முடைய வசனத்தினாலே தாங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வெளிப்பாடுதான் இன்றைக்கு ஆபத்துக்கு கிடைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னும் அதிகமாய் பார்ப்போம். தம்மில் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். இப்போ இயேசு அவர் ஆண்டவர் தான் வசனமாக, வார்த்தையாக பழைய ஏற்பாட்டுல வந்திருக்கிறார் என்ற அந்த வெளிப்பாடு இப்பொழுதுதான் ஆபத்துக்கு கிடைத்ததாக நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், I have heard of your fame, I have heard of your report all about you, I heard all about you அப்படி என்று சொல்லி இன்னொரு டிரான்ஸ்லேஷனை பார்க்கிறோம். இங்கே ஜனங்களுடைய குற்றங்களையும், ஜனங்கள் மீறி நடக்கிற எல்லா மீறுதல்களையும், அவர்கள் செய்கிற பாவங்களையும் இன்னும் ஆண்டவருடைய நியாயத்திற்கு வராமல் இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆண்டவரே நீர் இந்த ஜனங்களுக்கு கிருபை காட்டுவீர் அப்படி என்று சொல்லி அவர் ஆண்டவரிடத்திலே கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது ஆண்டவர் இப்போ வெளிப்படுத்துகிறார், அவர்களுடைய பாவங்களை, அவர்களுடைய குற்றங்களை மன்னிப்பதற்காக நானே அந்த கிருபாகர படியாக இதோ சீக்கிரமா இந்த உலகத்துக்கு வருவேன். இவர்களுடைய எல்லா தவறுகளையும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நான் நிறைவேற்றும்படியாக இந்த முழு இப்போ உன்னுடைய இப்ப ஆபத்தோட கம்ப்ளைண்ட் என்னது? நியாயப்பிரமாணத்தை யாரும் பின்பற்றுகிறது இல்லை, நியாயப்பிரமாணத்தை எல்லாம் மீறி நடக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட். ஆனா அதற்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த எல்லா நியாய பிரமாணங்களையும் நிறைவேற்றுவதற்காகவே இதோ நானே வருவேன் என்ற ஒரு வெளிப்பாடை இந்த இடத்துல அவருக்கு பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதனாலதான் அவர் பிரமித்து, அவர் ஆச்சரியப்பட்டு ஆண்டவருடைய எல்லா மகத்துவங்களையும் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார்.
இங்கே வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, சர்வத்தையும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மில் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணு. இப்ப ஜனங்கள் எல்லாம் சீர்கட்டு இருக்கிறார்கள், எல்லாரும் பாவிகளா இருக்கிறார்கள், எல்லாரும் ஆண்டவருடைய இந்த பழி காரியங்களை பின்பற்றுகிறதில்லை, ஆண்டவருடைய சொல்லப்பட்டிருக்கிற அந்த எல்லா விதமான பண்டிகைகளை யாரும் ஆசரிக்கவில்லை, கர்த்தருக்கு யாரும் ஆராதனை செய்யவில்லை என்று சொல்லி இங்கே ஆபகுக் சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னார், தமிழ் தாமே நம்முடைய பாவங்களை சுத்திகரிப்பும் உண்டு பண்ணுகிறார். அதாவது தேவனாகிய கர்த்தர், நானே அவர்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு, நானே அவர்களுக்கு பாவ மன்னிப்பாக வருகிறேன் என்று சொல்லுகிற இந்த உன்னத விசேஷமான காரியத்தை அவர் அப்பொழுதுதான் விளங்கிக் கொள்கிறார். பிரியமானவர்களே, இப்படி அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக கர்த்தருடைய அதரிசனமான வல்லமையான உலகத்திலே அவர் செய்ய போகிற பெரிய காரியங்களை குறித்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன், இந்த உலகத்திலே ஆண்டவர் செய்த எல்லா அற்புத அடையாளங்களிலும் விசேஷமான பிரதான அற்புத அடையாளம் என்னவென்று சொன்னார், நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்ததுதான். பிரியமானவர்களே, அவர் செய்த தியாகத்திலே எல்லாவற்றிலும் மிகவும் உன்னதமான ஒரு தியாகம் என்னவென்று சொன்னார், நமக்காக அவர் பலியாக வந்தது. அதாவது சிலுவையிலே அவர் மரணத்தை ருசி பார்த்ததே ஒரு பெரிய விசேஷமான காரியம். காரணம், ஆண்டவருடைய முதல் திட்டமே என்னவென்று சொன்னால், ஜனங்கள் மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொன்னார், பாவத்துக்கான அந்த கிருபாதார பலி செலுத்தப்பட வேண்டும். பாவத்தை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால், பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக பாவத்துக்கான அந்த நீதியின் அந்த கிரயத்தை செலுத்த வேண்டும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து முதல் தன்னுடைய வருகையிலே அவர் மனிதனாக இந்த பூமியில வந்தார். அவர் வந்தவுடனே ஒரு தேவனாக இந்த பூமியில வெளிப்பட்டிருக்கலாம். இந்த உலகத்தின் காரியங்களை உடனடியாக நியாயத்திற்கு அவர் என்ன செய்திருக்கலாம், ஜனங்களை அவர் ஆட்சி செய்திருக்கலாம், அவர் ஆண்டு கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் அவர் செய்யவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், முதல் காரியம் மனிதனிடத்திலிருந்து அவருக்கு ரட்சிப்பு வர வேண்டும், அவருடைய எல்லா மீறுதல்களுக்கும் ஒரு நிறைவு வர வேண்டும் என்றால் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆக வேண்டும் என்று சொன்னால் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். தேவனுடைய கிருபை அன்பு இந்த ஜனங்களுக்கு, இந்த மனிதர்களுக்கு, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனே பாவத்துக்காக மரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய அன்பு ஜனங்களுக்கு வெளிப்படும். இந்த மகத்துவத்தை தான் இப்போ ஆபகுக் பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு ஆண்டவரிடத்திலே நன்றி செலுத்துகிறதாக இந்த 3ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். So I have heard of your fame என்று சொன்னால், நான் உம்முடைய வெளிப்பாடு எனக்கு வந்தது என்று சொன்னால், நீர் வெளிப்படுத்துவதை நான் கேட்டேன் என்று சொன்னால், ஆண்டவருடைய இந்த மகத்துவமான காரியங்கள் அவர் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கிறார். முதல் 1 நாளாகமம் First Chronicles 29 verse 11. 1 நாளாகமம் 29வது வசனம் 11வது 29வது அதிகாரம் வசனம் 11. மன்னிக்கவும், 29வது அதிகாரம் வசனம் 11. இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, மாட்சியும் வல்லமையும் மகிமையும் ஜெயம் மகத்துவம் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியில் உள்ள உள்ளவைகளும் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறேன். இன்னும் எத்தனையோ வசனங்கள் ஆண்டவருடைய மகத்துவங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் குறித்து வேதத்திலே விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் எல்லாரும் தேடி வாசித்து தேவன் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற நன்மைகளை வைத்து நாம் எப்பொழுதுமே ஆண்டவரை மெஷர் பண்ணக்கூடாது. அவருடைய கிருபையும் அவருடைய அன்பையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில அளக்க முடியாது பிரியமானவர்களே. அவர் நமக்கு நன்மை செய்கிறதை வைத்து அவர் பெரிய தேவன் நம்ம சொல்லக்கூடாது. வேதத்திலே திறந்து நாம் வாசிக்கிற வரையிலே அவர் எவ்வளவு மகத்துவம் நிறைந்த தேவன் என்று சொல்லி வேதத்துலதான் சொல்லப்பட்டிருக்கு. அநேக வேளை நமக்கு நன்மை செய்தால் ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லி துதிக்கிறோம், அவரை போற்றுகிறோம், அவருக்கு ஆராதனை செய்கிறோம், ஆராதனை மிஸ் பண்ணாமல் வருகிறோம். ஆனா அவர் அதே வேளையில நமக்கு நடக்க வேண்டிய நன்மைகள், நம் சிரமங்களில் கஷ்டங்களில் போனால் உடனே என்ன செய்கிறோம், நமக்கு அநேக மற்றவர்கள் நமக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செய்துவிட்டால் ஆண்டவரை நாம் தேடுவதை நிறுத்துகிறோம். ஆண்டவரை விட்டு வேத வசனத்தை வாசிப்பதே நமக்கு ரொம்ப கசப்பாக இருக்கு. பிரியமானவர்களே,
நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், மாட்சிமை நிறைந்தவர் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் சாட்சியாக பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சாட்சிகள் எல்லாம் ரொம்ப சாதாரணம், அதெல்லாம் அவருக்கு ரொம்ப லேசான காரியம். அவர் நமக்கு செய்திருக்கிற எல்லா அற்புத அடையாளங்களும் ரொம்ப லேசான காரியம். ஆனால் இதை காட்டிலும் எவ்வளவோ பெரிய மகத்துவமான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இன்னும் 145வது அதிகாரம் வசனம் 12-13 கூட நாம் வாசிக்கலாம். நீங்க தொடர்ந்து வீட்டிலேயே வாசிங்கள், உங்களுக்கு நேரம் போதாதா இருக்கிறது. 145 Psalms 145 verse 13, 12 and 13. உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. இப்படி பிரியமானவர்களே, பல ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத காரியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற வேளையில ஆபத்து இப்போ கேள்விப்படுகிறார். ஆண்டவர் எவ்வளவு, ஆண்டவரை குறித்துதான ஒரு ரிப்போர்ட் இப்போ அவருக்கு கிடைக்கிறது. ஆண்டவரை குறித்துதான அநேக காரியங்களை I heard all about you அப்படி என்று சொல்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தமாக நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே இதைத்தான் செய்யணும். கடந்த வருடங்களில் நடக்கிற சம்பவங்களை வைத்து, நம்மை சுற்றி நடக்கிற சம்பவங்களை வைத்து, நமக்கு மேலாக இருக்கிற பிரச்சனைகளை வைத்து, நம்ம எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இந்த சிரமங்களையும் கஷ்டமான சூழ்நிலையும் பண நெருக்கடி எல்லா காரியங்களையும் வைத்து, நமக்கு முன்பாக நடக்கிற அக்கிரம அநியாயங்களை பார்த்து இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆபத்தை போல நாமும் ஆண்டவரிடத்திலே முறையீடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? இல்ல மற்றவங்க முறையீடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? இல்ல மற்றவர்களை குறித்து குறை பேசி இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு இவ்வளவு நாட்கள் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வருடத்துல 2021ஆம் ஆண்டிலே ஒரு தீர்மானம் எடுப்போம், ஒரு முடிவுக்கு செய்வோமாக. ஆபத்தை போல நாமும் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவருடைய மகத்துவங்களை பார்க்க ஆரம்பிக்கிறார். அவருடைய எண்ணி முடியாத அதிசயங்களை எல்லாம் அவர் பார்த்து I heard of your fame அப்படின்னு சொல்கிறார். உம்முடைய எல்லா மகத்துவங்களை நான் பார்த்து கேட்டேன் ஆண்டவரே, நான் இதோ எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினீர் அப்படி என்று சொல்லி அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாக பார்க்கிறோம். நாமும் தொடர்ந்து ஆபுக்கோயை போல தேவனை மகிமைப்படுத்துவோமாக. அவருடைய மகத்துவங்களை குறித்து யோசித்து வேதத்திலே ஆராய்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இரண்டாவது காரியமாக இங்கே பார்க்கிறோம், I stand in awe அப்படி என்று சொல்லி பார்க்கிறோம். Do I fear? நாம் Lord, do I fear? நான் உம்முடைய சமூகத்திலே பயந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லி இரண்டாவது காரியம், எனக்கு பயம் உண்டாயிற்று அப்படி என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இரண்டாவது காரியம், எனக்கு பயம் உண்டாயிற்று. நான் நின்று உம்முடைய காரியத்திலே ஆச்சரியமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இது என்ன காரியம் என்று சொன்னால் இது நம்முடைய பயபக்தியை குறிக்கிறது. பிரியமானவர்களே, ஆபுக்கூக் நாம் ஏற்கனவே பார்த்தோம், அவர் எவ்வளவு பயபக்தியான ஒரு மனுஷன் என்று சொல்லி, தேவனுக்குள்ளாக எவ்வளவு பரிசுத்தம் உள்ள மனுஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஊழியத்தை எவ்வளவாய் அவர் கனமாய் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் தவறு செய்தாலும் இவர் தவறு செய்யாதவராய் இருந்தார் என்று சொல்லி பார்த்தோம் 1ஆம் அதிகாரத்தில். ஆனால் அப்படிப்பட்ட அவர் என்ன சொல்கிறார்? நான் பயந்திருக்கிறேன் அப்படின்னு. காரணம், நம்முடைய ஆண்டவருடைய மகிமையை நாம் விளங்கிக் கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நாம் தேவனிடத்திலே பயம், அந்த பயபக்தியான காரியங்கள் நமக்கு வரும். பிரியமானவர்களே, நம்முடைய பயபக்தி இன்னும் அதிகரிக்கும். அந்த 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 தேவனிடத்திலே காணப்படும் இந்த ஃபியர் ஆஃப் காட் வந்துட்டு இது பயந்து நடுங்கிற அந்த காரியம் இல்லை. இது ரெவரன்ட்னால, ஒரு ஆண்டவரிடத்துல இருக்கிற ஒரு ஹானர்னால, ஒரு கணத்துக்குரிய ஒரு பயத்தை குறிக்கிறதாக பார்க்கிறோம். அவர் ஆண்டவர் மேல் உள்ள கணத்தினாலே, அந்த பயபக்தியினாலே அவர் பயந்திருக்கிறேன் சொல்லுகிறார். இங்கே வசனம் சொல்லியிருக்கிறது 28ஆம் ஜெனசிஸ் சாப்டர் 28, ஜெனசிஸ் சாப்டர் 28, ஆதியாகமம் 28வது அதிகாரம் வசனம் வாசிப்போம். 17 verse 17. Genesis chapter 28 verse 17. He was afraid and said, how awesome is this place? அவன் பயந்த இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். இந்த யாக்கோபு பிரியமானவர்களே, அவன் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிற வேளையிலே தன்னுடைய குடும்பத்தை விட்டு அவன் தன்னுடைய அண்ணன் ஏசாவுக்கு பயந்து அவன் ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே இங்க ஒரு இடத்திலே அவன் தங்கும் பொழுது அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டு
வானத்துல ஒரு ஏணி இருப்பதாகவும், அந்த ஏணி ஒரு முனை பூமியிலும் இன்னொரு முனை வானத்திலும், அங்கே தேவதூதர்கள் வானத்திலிருந்து இறங்குவர்களாகவும் ஏறுகிறவர்களாகவும் இருக்கிறதாக அவன் பார்த்து அங்கே ஆச்சரியப்பட்டு, வேதம் சொல்றது அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ he was afraid and said, how awesome is this place. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நடுக்கம் தான் ஆபக்குக் வந்ததாக பார்க்கிறோம். ஆபக்குக் அவருடைய மகத்துவை பார்த்த பிறகு அவருக்கு ஒரு பயபக்தி அதிகரிப்பு வந்திருக்கிறதாக பார்க்கிறோம். அவர் தேவன் மீது இன்னும் அதிகமான ஒரு கனம் மரியாதை வந்திருக்கிறதாக பார்க்கிறோம். அந்த மரியாதையின் நிமித்தம் அவர் பயந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். இங்கே யாக்கோப்பும் அதைத்தான் சொல்கிறார். என்ன சொல்கிறான்? அவன் பயந்து இந்த இடம் எவ்வளவு அதிசயமா இருக்கிறதே அப்படின்னு சொல்லி. அப்போ வான தூதர்கள் வானத்திலிருந்து இறங்குகிறது ஏறுகிறது தேவனுடைய பிரஸ்தனத்தை உணர்ந்தபடியினாலே அவன், நான் பயந்திருக்கிறேன், இது பெரிய ஒரு அதிசயமான இடம் அப்படி என்று சொல்லி இருக்கிறார். இன்னும் பிரியமானவர்களே, வேதத்திலே இன்னும் உபாகமம் புஸ்தகத்திலே வசனம் chapter 10 verse 20 and 21. Deuteronomy chapter 10 verse 20 21. இங்கேயும் பிரியமானவர்களே, உபாகமம் 10ஆம் அதிகாரம் வசனம் 20 21. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவர் நாமத்தை கொண்டு ஆணையிடுவீராக. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை முன்னெடுத்து செய்த உன் தேவன் அவரே. பிரியமானவர்களே, இதைத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டிருக்க வேண்டும். ஆபக்குக் ஒரு பயபக்தியின் உச்சத்தை அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் மீது அவருக்கு இன்னும் அதிகமான கன மரியாதை வந்திருக்கிறதாக பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த 2021ஆம் ஆண்டு பிரியமானவர்களே, தேவன் மீது இன்னும் மிகுந்த கன மரியாதை வர வேண்டும். ஆபக்குக்கே அவருடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமான தேவ பயத்தையும் நடுக்கத்தையும் கொண்டு வந்தார் என்று சொன்னால், நாம் இம்மாத்திரம் நாம் இன்னும் எவ்வளவாய் அதிலே அதிகரிக்க வேண்டும் பிரியமானவர்களே. 2021ஆம் ஆண்டு இதோ நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்கிற அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொன்னார். முதலாவதாக பிரியமானவர்களே, நாம் பார்த்த பிரகாரம் ஆண்டவருடைய மகத்துவங்களை இன்னும் நாம் ஆராய்ந்து வேதத்திலே பார்க்க வேண்டும். இன்னும் இரண்டாவது காரியமாக அவர் மேல் உள்ள பயபக்தி அதிகரிக்க வேண்டும். அவர் மேல் உள்ள கன மரியாதை இன்னும் அதிகரிக்க வேண்டும். யாக்கோப்பு பயந்து ஆண்டவரிடத்திலே அவருடைய கன மரியாதையை எப்படி அதிகரித்ததோ, இதோ அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்வது இன்னும் அதிகமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இதோ இன்னும் வசனம் பார்ப்போம். நோட் பண்ணிக்கங்க. சங்கீதம் 33:8, Psalms chapter 33 verse 8. Psalms 33 verse 8. பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக, எல்லாமே அவருக்கு முன்பதாக பயபக்தியாக அஞ்சி இருப்பதாக, எல்லாம் அவருக்கு முன்பதாக கனமரியாதையாக இருப்பதாக. மல்கியா புஸ்தகத்திலே பார்ப்போம், நான் தேவன் என்று சொன்னால் என்னுடைய கனம் எங்கே அப்படி என்று ஆண்டவர் கேட்கிறார். தன்னை ஆண்டு காலமாக எத்தனையோ காரியங்களை நாம் பார்த்தோம். உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நடந்தது பிரியமானவர்களே. 2020ஆம் ஆண்டு வந்த பொழுது இந்த உலகமே ஒரு பயங்கரமான ஆச்சரியப்படத்தக்கதான சூழ்நிலையில் போனோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் அப்படித்தான் கடந்துட்டோம். 21ஆம் ஆண்டு வந்திருக்கோம் பிரியமானவர்கள். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே கூட அநேக இப்படிப்பட்ட லாக்டவுன் பீரியட்லாம் நாம் எல்லாரும் இருக்கிறோம். சபை கூடுதல் இல்லாமல் இருக்கிறோம், கூடி ஆராதனை செய்ய முடியாமல் இருக்கிறோம், கூடி ஜெபம் பண்ண முடியாமல் இருக்கிறோம். இந்த சூழ்நிலைகளை பார்த்து நாம் என்ன செய்ய போகிறோம் பிரியமானவர்கள்? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் மேல் உள்ள கன மரியாதை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று. மூன்றாவது காரியமாக பார்க்கிறோம், revive your work in the midst of the years and make them known. In the midst of the years make them known. அதாவது இங்கே பார்க்கிறோம், ஆண்டவரே இந்த வருஷங்களிலே உம்முடைய காரியங்களை உயிர்ப்பியும் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் வாசிப்போம். ஆபக்குக்
3ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். ரிவைவ் அண்ட் மேக் them known. அதாவது தேவன் செய்கிற கிரியைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரே உயிர்ப்பியும், எங்களை ஆண்டவரை எங்களுக்கு விளங்க பண்ணும் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ அவருடைய அந்த சுற்றி நடக்கிற சம்பவங்கள்னாலே அவருடைய ஆவி முதலாவதாக அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு விதமான உயிர் இல்லாமை தனம் இருந்தது, ஒரு ஜீவன் இல்லாத தன்மை இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு 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 சூழ்நிலையிலே அவர் உயிர்ப்பிக்கப்படாமல் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஜீவன் மறித்து போயிருந்ததாக பார்க்கிறோம் ஆவிக்குரிய ரீதியிலே பிரியமானவர்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷங்களிலே உயிர்ப்பியும், இந்த வருஷங்களிலே விளங்கப்படும். அப்ப இந்த வருடத்துல பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள், நம்முடைய ஆவிக்குரிய கிரியைகள், தேவனுடைய கிரியைகள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அது விளங்கப்படப்பட வேண்டும் அப்படி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த உயிர்ப்பியும் அந்த விளங்கப்படும் என்ற காரியம் இன்னும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், திருப்பிக் கொள்வோம். ஜட்ஜஸ் சாப்டர் 15, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம் வசனம் 18, 19. Verse 18 and 19. Judges chapter 15 verse 18 and 19. அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்போது நான் தாகத்தினால செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமோ என்றார்கள். 19வது வசனம். அப்பொழுது அவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணிட்டு, அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். பிரியமானவர்களே, ரிவைவ் இன் தி மிட்ஸ் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்முடைய இந்த வருஷங்களிலே பிரியமானவர்களே, இந்த இப்படிப்பட்ட நம்மளுடைய சூழ்நிலைகள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, நமக்கு பிரியமில்லாத சூழ்நிலைகள் மத்தியிலே, நமக்கு விரும்பப்படாத காரியங்கள் நடக்கிற வேளையிலே, நம்முடைய ஆவிக்குரிய ரீதியிலே ஏதோ ஒரு உயிரில்லாத தன்மைகள் வருகிறது, சத்த கிரியைகள் வருகிறது. இப்படிப்பட்ட சத்த கிரியைகள் இருந்து ஆண்டவர் உயிர்ப்பிக்கும்படியாக சொல்லியிருக்கிறார். இங்கே சிம்சன் அவர் என்ன செய்கிறார்? சாம்சன் வந்துட்டு அந்த இடத்துல நான் மடிந்து போக போகிறேன், ஆண்டவரே என்ன செய்யறது அப்படி சொல்லும்போது, ஆண்டவர் அங்கே ஒரு பள்ளத்தாக்கை பிளந்து அவனுக்கு தண்ணீர் கொடுத்து அவன் உயிர் தப்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவன் ரிவைவ் ஆனது, அவன் மறுபடியும் தன்னுடைய பலத்தை பெற்றுக் கொண்டது. அந்த பலத்தினாலே அவன் நடந்து அடுத்து அவன் அதை குடித்தபடினாலே அந்த இடத்திலிருந்து அவன் மறுபடியும் பிழைத்து அவன் ஜீவன் தப்பினான் என்று சொல்லி பிரியமானவர்களே, ஆபத்து அவருடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ரீதியிலே காணப்பட்ட செத்த கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த வருஷங்களே உயிர்ப்பியும் என்று சொல்லி அவர் உயிர் பெற்று ஜீவனுள்ள ஆவிக்குரிய ஜீவனுள்ள மனிதனாக மாறினார். இன்றைக்கு பிரியமான திருச்சபையிலே நாமும் அப்படியாகத்தான் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் வருகிறார். ஒரு மணவாளனுக்காக ஆயத்தமாகிற வருஷங்களிலே நாம் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய சத்த கிரியைகள் எல்லா காரியங்களையும் இந்த வருஷங்களிலே ஆண்டவர் உயிர்ப்பிக்க வேண்டும், அதை நமக்கு விளங்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் நம்முடைய ஜபமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்கள், நம்முடைய மணவாளன் வருகிற வேளையிலே மணவாட்டியாக திருச்சபை எப்படி தன்னை ஆயத்தப்படுத்த போகிறது? இன்னும் அநேக தேவனுக்கு உள்ள உயிர்ப்பிக்க வேண்டிய காரியம் இருக்கிறதா? நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய காணப்படுகிற உயிர்ப்பிக்க வேண்டிய பகுதிகள் என்ன என்று சொல்லி நமக்கு புரியும். அதற்கு நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். இங்கே ஆபத்துக்கு விட்டுக் கொடுக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற காரியங்களை ஆண்டவரே உயிர்ப்பியும், நீர் என்னுடைய வாழ்க்கையை செய்ய வேண்டிய காரியங்களை உயிர்ப்பியும், மறுபடியும் ஜீவனை கொடும், எங்களை ஜீவன் உண்டாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அங்கே அந்த ஆலயத்தை சுற்றிலும் இதோ ஜீவ தண்ணீர், அங்கே ஒரு நதி புறப்பட்டு தண்ணீர் பாய்ந்து வந்ததாக பார்க்கிறோம். இந்த தண்ணீரை அளந்து பார்க்கும் முதலாவதாக அது கணுக்கால் அளவு, பிற்பாடு அது முழங்கால் அளவு, பிற்பாடு அது இடுப்பு அளவு,
அதன் பிரகாரம் பார்க்கிறோம், அந்த தண்ணீர் பெருகி மூழ்கி நீந்த முடியாத அளவான ஒரு பெரிய நதியாக மாறுகிறது என்று சொல்லி, அதுதான் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பிரியமானவர். நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாய் நம்மை நிரப்பும் பொழுது நாம் இந்த வேளையிலும் கூட நாம் என்ன பார்க்கிறோம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இங்கே நாம் தேவனிடத்திலே இன்னும் அதிகமாய் கிட்டி சேர்வதற்கு நம்முடைய ஆவியானவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்ற இந்த காரியத்தை நாம் மறந்து போகிறோம். ஆவியானவர் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாக அவர் நம்மிடத்திலே வந்திருக்கிறார் என்ற ஒரு அனுபவம் நாம் இன்னும் கவனிக்காமல் இருக்கிறோம் பிரியமானவர்களே. பாருங்கள், வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எசேக்கியேல் 47 அதிகாரத்திலே வசனம் 1, 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் நம்மை நிரப்புகிற வேளையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ரீதியிலே நம்மை இன்னும் அநேக படிகளுக்குள்ளாய் கடந்து போக செய்கிறார். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, அது மாத்திரமல்ல, அவர் நீந்தி மூழ்கி போகிறதான ஒரு அபிஷேகத்தின் அளவு அதிகம் பிரியமானவர்களே. இந்த ஆபத்து நினைத்தார், என்னோட அபிஷேக நிலை போதும் என்று சொல்லி, இதுதான் என்னுடைய அபிஷேக நிலை, இதுதான் உயர்ந்த நிலை என்று யோசித்தார். ஆனால் இல்லை பிரியமானவர்களே, ஆவியானவர் நம்மை நிரப்புகிற வேளையிலே அவருடைய அபிஷேகத்தின் எல்லை அது அளவில்லாதது. அது அநேக எல்லைகளுக்குள்ளாய் நம்மை கொண்டு போகிறதா, அதை நாம் மறந்து போக வேண்டாம். யோவான் 4 அதிகாரம் 14 வசனத்துல கூட ஆவியானவர் இங்கே இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா பெண்ணின் இடத்திலே சொல்லும் பொழுது கூட அவர் சொல்லுகிறார், நான் என்னிடத்திலே பானம் பண்ணுகிறவன் ஒருபோதும் தாகம் அடையான் அப்படி என்று சொல்லிப்பார். என்னிடத்திலே பானம் பண்ணுகிறவன் அதனாலே அவனுக்கு இன்னும் தாகம் எடுக்காது என்று சொல்லி, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் ஒரு காலம் தாகம் உண்டாயிராது. அது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். இதுதான் பிரியமானவர்களே ரிவைவ். கிறிஸ்தவர்கள் ஏன் விசேஷமானவர்கள்? காரணம், நமக்குள்ளாய் ஆவியானவர் நமக்குள்ளாக அவர் நித்திய காலமாய் நம்மை நீரூற்றாய் மாற்றுகிற தேவனார். அவர் நீரூற்றாய் இருக்கிற வேளையிலே நாம் பாழடைந்து போக மாட்டோம், வற்றி போக மாட்டோம், நம்ம பலன் கொடுக்காமல் போக மாட்டோம். கண்டிப்பாய் பலன் கொடுக்கிறதாயும் கனி கொடுக்கிறதாயும் நாம் எப்பொழுதுமே இலை உதிராது இருக்கிற மரங்களை போல இருப்போம். அதுதான் சங்கீதம் 1 அதிகாரம். அவருடைய காரியங்களிலே நாம் தொடர்ந்து அவருக்காக கீழ்ப்படைந்த எல்லா காரியங்களையும் நாம் வரும் பொழுது அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்கிற நமக்கு, அந்த வசனத்துக்கு உண்மையாய் நாம் கீழ்ப்படிந்து வருகிறோம், நமக்கு பிரியமானவர்களே அது வற்றாத நீரூற்றாய் இருக்கிற தேவனா இருக்கிறார். இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. 7 அதிகாரம் 38வது வசனத்துல 63வது வசனத்துல கூட மன்னிக்கவும் 7வது அதிகாரம் வசனம் 38 கூட நாம் வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி. அப்போ இந்த உயிர்ப்பிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால் ஆண்டவருடைய வசனம், கர்த்தருடைய வசனம் தான் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வசனங்கள் இன்னும் நமக்குள்ளாய் பெருகி வருகிற வேளையிலே ஆவியானுடைய வழிநடத்தலும் ஆவியானுடைய அபிஷேகமும் இன்னும் அவருக்குள்ளாக நாம் கிரியை செய்கிற எல்லா வளர்ச்சிகளும் அதில் அடங்கி இருக்கிறதாக பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த வருஷங்களின் நடுவிலே என்னை உயிர்ப்பியும், என்ன உங்களுடைய வருஷங்கள் நடுவிலே உங்களுடைய காரியங்களை விளங்க பண்ணும் என்று. அப்போ பிரியமானவர்களை ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவரை எந்தெந்த பகுதியிலே உயிர்ப்பிக்க வேண்டுமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் உயிர்ப்பிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். தொடர்ந்து பார்ப்போம். வசனம் எழுதி கொள்ளுங்கள். யோவான் 6 அதிகாரம் 63வது வசனம். John chapter 6 verse 63, Isaiah 38 verse 16, ஏசாயா 38:16 வசனங்கள் கூட இங்கே ஆவியான அந்த உயிர்ப்பிக்கிற காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக 4வது காரியம் பார்ப்போம். இங்கே ஆண்டவர் ரிமெம்பர் mercy, அவருடைய இரக்கங்களை நினைத்தருளும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் அப்படி என்று சொல்லுங்க.
நான்காவது காரியமாக இந்த வருடத்திலே பிரியமானவர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னார், ஆண்டவருடைய இரக்கங்களை அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் கோபம் கொண்டாலும் அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய மகத்துவங்களிலே மிக சிறந்த ஒரு மேலான ஒரு காரியம் என்னவென்று சொன்னார், அவர் கோபப்படுகிறவர் தான், ஆனால் அவர் இறங்குகிறது. அவர் எவ்வளவாய் கோபப்படுகிறாரோ அவர் அவ்வளவாய் இரக்கம் செய்கிற தேவனாக, அவர் ஜனங்களுடைய அக்கிரமங்கள் குறித்து அவர் கோபப்படுகிற தேவன், அவர் விசனமடைகிற தேவனாக இருக்கிறார். அவர் God of jealousy. தன்னை அல்லாமல் வேறொரு தேவர்களை தேடுகிற வேளையிலே அவர் ஏதோ எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். ஏதோ அப்படிதான் சொல்லுகிறது. ஆனால் அவ்வளவுக்கு அவர் இறங்குகிற தேவனாக, யாபோக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பார்த்த நான்காவது காரியம் என்று சொன்னார், அவரை கோபம் கொண்டாலும் இரக்கம் செய்கிற தேவன். பிரியமானவர்களை, வசனம் வாசிப்போம். சங்கீதம் 103, Psalms chapter 103, chapter 103, வசனம் 8, 9, 11, verse 8, 9, 11. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். 9வது வசனம் ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், அவர் எப்பொழுதுமே கோபம் கொண்டீரார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் 10வது வசனம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நம்மைக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை குறித்து ஆண்டவர் கணக்கெடுத்தார், நாம் எப்பொழுதோ மடிந்து பேசுவோம். நாம் எப்பொழுதோ ஆண்டவர் மரணம் நம்மை சந்தித்திருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அப்ப தேவனுடைய கிருபை ஏன் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், அவருக்கு நாம் பயப்படுகிறவர்கள் என்று அவருக்கு நாம் காட்டுகிற வேலையில். பிரியமானவர்களே, இந்த வருடத்திலே இனி நடக்க போகிற எல்லா ஸ்தம்பங்கள் மத்தியிலும் நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்துவோம், சொல்லுவோம், ஆண்டவரை துதிக்கிற வேளையிலே சொல்லுவோம், நீர் மகா இரக்கம் உள்ள தேவன் என்று சொன்னார், நீர் மகா கிருபை உள்ள தேவன் என்று சொன்னார், நீர் கோபித்தாலும் இரக்கம் செய்தலும் அப்படி என்று சொல்லி வசனம் இங்கே சொல்லுகிறது. நீர் கோபித்தாலும் எங்களுக்கு இரக்கம் செய்யும் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, ஏதோ இன்னும் வசனம் இங்கே 11ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கிறது, வானம் பூமி எவ்வளவு உயரமா இருக்கிறது அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. நம்முடைய கிருபையுள்ள தேவன். பிரியமானவர்களே, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் நம்மை சரி கட்டவர். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் பிரியமானவர்களே, நாம் எவ்வளவாய் ஆண்டவரை தேடும். இன்றைக்கு நாம் எல்லாம் ஆன்லைன்ல ஆராதனைக்குள்ளாக வந்திருக்கோம். எத்தனை பேர் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆராதனை நம்ம அமர்ந்திருக்கோம். எத்தனை பேர் இன்றைக்கு ஆராதனைக்கு நம்ம குடும்பமாக உண்மையாக உத்தமமாக வந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்திருக்கிறோம், ஆண்டவருக்கு துதி செய்திருக்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த நாளில் கூட நாம் ராபோஜனத்துக்கு கர்த்தருடைய பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது என்று சொல்லி எவ்வளவா நம்ம யோசித்திருக்கோம். பிரியமானவர்களே, இன்னும் எத்தனை காரியங்களை நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், எத்தனை காரியங்களை நாம் முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சபைக்கு விரோதம், மற்றவர்களுக்கு விரோதமாக நம்முடைய திருச்சபையாகிய நாம் நம்முடைய அங்கம் எல்லாம் சரியா பங்கன் பண்ணுகிறதா? இன்றைக்கு நம்முடைய கண், இந்த சரீரம் ஒழுங்காக வேலை செய்வதற்கு கண் தன்னுடைய வேலை செய்ய வேண்டும், தன்னுடைய ஒவ்வொரு பாகங்களும் தன்னுடைய வேலை செய்ய வேண்டும். அப்ப திருச்சபையிலே நம்ம எல்லாரும் நம்முடைய பொறுப்புகளையும் நம்முடைய காரியங்களை நம்ம விசுவாசி என்ற காரியத்தை நம்ம செய்கிறோமா? திருச்சபைக்காக நம்ம ஜெபம் பண்ணுகிறோமா? ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண, ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோமா? அப்படிமானவர்கள் எத்தனை பேர் நாம் இன்னும் ஆண்டவர் இந்த சபை கூட்டங்களுக்காக, இந்த ஊழியர்களுக்காக, ஊழியத்திலே செய்யப்படுகிற இன்னும் சிரமப்படுகிற குடும்பங்களுக்காக, கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்காக, இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நம்மை நாமே அர்ப்பணித்திருக்கிறோமா? நம்முடைய வேலையை செய்கிறோமா? இன்னும் நம்ம எத்தனை நாட்களாக நாம் அநேக சாக்கு போக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது இங்கே அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது.
நம்முடைய பாவங்களுக்கு நமக்கு சரியாக அவர் சரி கட்டாமல் இருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களுக்கு அவர் தகுந்த நியாய தீர்ப்பு செய்யாமல் இருக்கிறார். அதற்கு அவர் தள்ளி போடுகிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய இரக்கம். வேதம் சொல்லுகிற பிரகாரம் இந்த வார்த்தையை நாம் வாசிப்போம். ஆபக்கூக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார். பிரியமானவர்களே, கோபித்தாலும் இரக்கத்தை நினைக்கிறார். அவர் இரக்கத்தை நினைக்கிறார். பிரியமானவர்களே, அவர் இரக்கம் செய்கிறபடியினால்தான் இன்றைக்கு நாம் எல்லாரும் இதோ நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அடுத்ததாக பார்க்கிறோம் வசனம் 18. அதே சங்கீதம் 103 வசனம் 18 17 வசனம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதையா என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயும் உள்ளது. பாருங்கள், கோபித்தாலும் நம்முடைய இரக்கத்தை நினைத்துள்ளோம் என்று சொன்ன வசனத்துக்கு ஆண்டவர் எப்பொழுது தம்முடைய இரக்கத்தை அவர் தொடர்ந்து நினைவு கூறுவார் என்று சொன்னார். வசனம் சொல்லுகிறது, அவருக்கு பயந்தவர்களும் அவருடைய மீது அவர்களுடைய இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்மை பாதுகாத்து வருகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் யார் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவருடைய தேவனுடைய புத்திரர் என்ன பண்ணுவார்கள் என்று சொல்றார். இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை அவருக்கு கீழ்ப்படுகிற அவருக்கு அவருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறதாக இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோமா? இன்றைக்கு நாம அதுக்கு எவ்வளவாய் அர்ப்பணித்திருக்கிறோம்? பிரியமானவர்கள், யோசித்து பார்ப்போமாக. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய காவலனை நாம் எல்லாம் என்ன செய்வதுமா? those who keep his commandment, அவருடைய எல்லா விதமான those who keep his covenant. 18வது வசனம், remember to obey his precepts, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை எப்பொழுதும் கைக்கொள்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து வாசிப்போமாக. ஐசாயா 54 அதிகாரம் வசனம் 7. ஐசாயா chapter 54 verse 7 and 8. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவர் இமைப்பொழுதுதான் நம்மை கைவிட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இமைப்பொழுது ஒரு டிவிங்கிள் ஆயில வந்து ஆண்டவர் நம்மை மறந்தார் என்று சொன்னார். நமக்கு எவ்வளவோ பொல்லாப்புகள் பாதிப்புகள் வருகிறது. இதோ இந்த வேளையிலும் கூட அவர் இமைப்பொழுது நம்மை மறந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுடைய அடிமைத்தனத்துக்கு போய்விட்டார். இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து போக முடியும். பிரியமானவர்களே, அவருடைய இரக்கத்தினாலே இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய இன்றைக்கு ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டுவதற்கு என்ன காரணம்? அவருடைய இரக்கத்தினால. பிரியமானவர்களே, இப்போ இங்க ஹாபக்குக் சொல்லுகிறார், நினைத்தருளும், நம்முடைய இரக்கங்களை எங்களுக்கு நினைத்தருளும் என்று சொல்லி. ஆண்டவர் கோபம் கண்டிப்பாய் உள்ளது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் நியாயம் தீர்க்கும்படி ஆண்டவருடைய கோபம் வருகிறது. ஆனால் நீங்களும் நானும் திருச்சபையாகிய நாம் இன்றைக்கு இந்த காரியத்திலிருந்து நாம் ஆபத்தை போல விடுதலையாக்கப்பட்டு காக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளாக நாம் சந்தோஷமா இருப்பதற்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமாக. ஆபத்து செய்தார் பிரியமானவர்களே, நாமும் செய்வோமாக. அப்பொழுது கர்த்தருடைய இந்த வாக்குத்தத்த வசனம் இந்த வருடங்களே நமக்கு நிறைவேறுகிறதா இருக்கிறது. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அதற்கு அடிப்படையாக தான் பிரியமானவர்களே இந்த 4 காரியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசி. கர்த்தாவே நீர் வெளிப்படுத்ததை நான் கேட்டேன். ஆபக்குக் 3:2. கர்த்தாவே நீர் வெளிப்படுத்ததை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பி, வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ண. கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தாலும். இந்த வருடத்திலே எத்தனை விதமான போராட்டங்கள் துன்பங்கள் நமக்கு வந்தாலும் ஆண்டவர் நம்மை நினைத்தருளுகிறார். ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பிரியமானவர்களே, எவ்வளவாய் பிரச்சனைகளை நம்ம சொன்னாலும் சோர்ந்து போக வேண்டாம், கலங்கி போக வேண்டாம். திடமனதா இருப்போமாக, விசுவாசமா இருப்போமாக, தைரியப்படுத்துவோமாக. அதனால தான் ஆபக்குக் இங்கே சந்தோஷமாக எல்லா பிரச்சனைகளையும் மறந்து அவர்
இங்க என்ன சொல்லி கர்த்தரை துதிக்கிறார் என்று சொன்னால், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அதனால பிரியமானவர்களே, ஆபுக்கும் செய்த தீர்மானங்களை நாமும் செய்வோம். ஆபுக்கும் ஆண்டவரை எப்படி பார்த்தார் நாமும் பார்ப்போம். ஆண்டவர் என்ன கற்றுக்கொண்டாரோ நாமும் கற்றுக்கொள்வோம். ஆபுக்கும் தன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை அவர் எப்படி மேல் நோக்கி கொண்டு போனாரோ நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த வருடத்துல இன்னும் மேல் படிகளுக்கு போக ஒப்பு கொடுப்போமாக. அதன்படி செய்வோம் பிரியமானவர்களே. அப்பொழுது ஆபுக்குவை போல நாமும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்போம். நம்முடைய ரட்சிப்புள் தேவனுக்குள்ள களி கூறுவோம். கர்த்தர் நம்முடைய பலமாய் இருப்பார். இதோ அவர் நம்முடைய கால்களை மான் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்களிலே நம்மை நடக்க பண்ணுவார். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஓகே பிரியமானவர்களே, இன்றைக்கு வார்த்தை நாம் பார்த்தோம். நாம் தொடர்ந்து வேலையிலே நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமாக. இந்த ஜெபத்தின் முடிவிலே கூட நாம் எல்லாருமாக சேர்ந்து கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுவோமாக. சோ வீடுகளிலே நீங்கள் வெளியிலும் கூட கர்த்தருடைய பந்தியிலே, அதாவது தேவனுடைய சரீரமாகிய அப்பத்தையும் அவருக்கு அவருடைய ரத்தத்துக்கு சிந்தப்பட்டிருக்கிற பாவத்துக்கு அந்த புதிய உடன்படிக்கை சிந்தப்பட்டிருக்கிற இந்த திராட்சை பானத்தையும் நாம் ஒரே வேலையை ஏறெடுத்து பங்கு பெற்று நாம் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருப்போமாக. இந்த வேலையில கூட பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் வீடுகளிலே ஒரு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நாம் எடுத்துக் கொள்வோமாக. என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய பந்தியிலே இந்த வேலையை பங்கு கொள்வோமாக. வசனம் சொல்லியிருக்கிற பிரகாரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 23 30வது வசனம் வரைக்கும். 1 கொரிந்தியர் chapter 11 verse 23 to 30. இந்த வசனங்களை வாசித்து பிரியமானவர்களே, நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தருடைய பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. ஏனோ தானோ என்று இந்த பந்தியிலே பங்கு பெறாதபடி எல்லாரும் நம்மை நாமே சோர்ந்தறிந்து பந்தியிலே பங்கு கொள்வோமாக. இது நமக்கு ஒரு வெளியேறு பெற்ற புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணினார். இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இதோ இந்த புதிய உடன்படிக்கையின் ஒரு அடையாளத்தை நாம் எல்லாருமாக எவ்ரி டைம் நம்ம எல்லாரும் எல்லா நாட்களிலும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த நாளில் கூட நாம் பயபக்தியோடு கூட கேட்ட வசனத்தின் பிரகாரம் ஆபுக்கும் எப்படி தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் இன்னொரு படிநிலைக்கு போனார் என்று சொல்லி 4 காரியங்களை பார்க்கிறோம். இந்த காரியங்களை குறித்து தொடர்ந்து வசனங்களை வாசித்து தியானம் செய்து இவர்களை ஒப்பு கொடுப்போமாக. வசனம் சொல்லியிருக்கிற பிரகாரம் இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக, இது ஒரு புதிய உடன்படிக்கை. இது நம்முடைய பாவங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட முக்கியமான ஒரு அடையாளமா இருக்கிறது. மரணத்தை தெரிவிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, இது கர்த்தருடைய வருகையை குறித்து நாம் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறார் இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி இந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோமாக. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்படி நாம் செய்வோம் என்று சொன்னார். இந்த காரியத்தின் நிமித்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றி. அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். உங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆபக்கும் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே நாங்கள் இந்த வேலையிலும் கூட உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆபுக்குவை ஆசீர்வதித்த தேவன்
இன்றைக்கு எங்களையும் அதன் பிரகாரம் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிற எங்கள் ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். திருச்சபையார் எல்லாருக்காகவும் கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, இதோ இந்த கர்த்தருடைய ஆண்டவரே உம்முடைய சரீரமாகி இந்த அப்பத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். இதில் நாங்கள் ஆண்டவரே இதோ பங்கெடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய சிந்தப்பட்ட உடைய ரத்தமாகிய இந்த திராட்சை பானத்தை நாங்கள் இந்த வேளையிலே பானம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இதை நம்முடைய நினைவு கூறுதல் நிமித்தம் செய்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதோ நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வசனத்து பிரகாரம் ஆண்டவரே, இதோ ஆண்டவரே உம்முடைய மகத்துவங்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் வெளிப்படுத்தும். நாங்கள் இன்னும் ஆண்டவரே அதற்குள்ளாக காணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே எங்களுடைய கர்த்தருக்கு மேல் உள்ள பயபக்தி இன்னும் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மேல் உள்ள இன்னும் அதிகமான அன்பு வைராக்கியங்கள் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மூன்றாவது காரியமாக ஆண்டவரே, இதோ எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உம்முடைய காரியங்களை எங்களுக்கு விளங்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். என் ஆவிக்குரிய ரீதியிலே எல்லா சூழ்நிலும் கர்த்தர் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வசனத்தினாலே எங்களை உயிர்ப்பி, பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தினாலே எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை இடை கட்டும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் கோபித்தாலும் இதோடைய இரக்கங்களை எங்களுக்கு காண்பித்தருளும், நினைத்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, ரிமெம்பர் யுவர் மர்சி. உம்முடைய இரக்கங்களை எங்களுக்கு நினைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்பத்தை ஏற்றுக்கொள்ளுமாக. தொடர்ந்து கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து திராட்சை பானத்தை பங்கு பெறுவோமாக. நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்கள், நல்ல ஆண்டவரே, நன்றி. தர்மங்களுக்காக ஸ்தோத்திரம். உங்களை தாழ்த்தி சமர்ப்பித்து கொடுக்கிறோம். நாங்கள் சிறுகும் நிர்பருகமாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகான மகிமை வந்து செலுத்துகிறோம். ஆண்டவரே, கேட்ட வசனத்து பிரகாரம் நாங்கள் உறுதியாய் கட்டப்பட எங்களுக்கு உதவி செய்ய இந்த வசனத்து பிரகாரம் எங்களை உயிர்த்தி எங்களை ஜீவனுள்ளோர் காலங்கள் எல்லாம் ஆண்டவரே, ஜீவ காலமெல்லாம் நாங்கள் ஜீவனுள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்குள்ளாய் ஜீவ நதி புறப்பட்டு வர ஒரு ஜீவ நதி ஓடுபடியான காரியங்கள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுவும் பெருமாய் ஜெபிக்கிறோம். ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். திருச்சபை ஜனங்களை ஒவ்வொருத்தரும் பேர் பேராக ஆசீர்வதித்து, வாலிபர்கள், பெரியோர்கள், சிறியோர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பிறகுபடுத்த முடியாத ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி சம்பளம் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்புக்கொடுத்து நடத்தி ஜெபிக்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பும் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் சதா காலம் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென்.